வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, காட்டில் நடைபெறும் டான்ஸ் போட்டி. ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டின் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் அடியே சிங்கம் ராஜா இருந்து கொண்டு மந்திரியான குள்ளநரியை அழைத்தது. மந்திரியாரே, இங்கே வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே, என்ன சொல்லுங்கள் என்றது குள்ளநரி. உடனே சிங்கம் காட்டில் உள்ள அனைவரிடமும் சென்று நாளை நடைபெறவிருக்கின்ற டான்ஸ் போட்டியினை பற்றி அறிவித்து வாருங்கள் மந்திரியாரே. ஆம், அப்படியே ஆகட்டும் அரசே என்று சொல்லிட்டு குள்ளநரி காட்டுக்குள்ள உள்ள எல்லா விலங்குகளிடமும் போயிட்டு நாளைக்கு நடைபெறவிருக்கின்ற நடன போட்டியை பற்றி கூறுவதற்காக சென்று விட்டது. டன் 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 டன். இதனால் அறிவிப்பிருக்கிறது என்னவென்றால், நாளை நமது காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் நடன போட்டியானது நடைபெறவிருக்கிறது. இதனை அரசு உங்களிடம் அறிவித்து வர சொன்னார். டன் 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 டன். நாளை அனைவரும் காட்டில் உள்ள மேடையின் அருகில் வந்து சேரவும் என்று கூறியது குள்ளநரி. இதனை கேட்ட குரங்கு, டான்ஸ் போட்டி, நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன், எனக்கு நல்லா அழகா டான்ஸ் ஆட தெரியும், நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு துள்ளி கொண்டாட்டமாக ஆடியது. இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஆமையும், இல்லை இல்லை, நானும் நடனம் ஆடுவேன், எனக்கும் நடனம் ஆட தெரியும், நான் மெதுவாக வந்தாலும் கடைசி வரைக்கும் நல்லா அழகாக ஆடுவேன் அப்படின்னுட்டு சொல்லிச்சு. மறுநாள் நடனம் நடைபெறவிருக்கின்ற பகுதிக்கு அனைத்து விலங்குகளும் வந்து கூடின. சிங்கம் ராஜாவும் அரியணையில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தால். முதலாவதாக குரங்கு நடனம் ஆட வந்தது. குரங்கு மரத்தின் கிளையினை பிடித்து கொண்டு மேலும் கீழும் துள்ளி துள்ளி ஆடியது. பரவாயில்லை குரங்கே, நீ நன்றாகத்தான் ஆடுகிறாய், பார்ப்போம் அப்படின்னு சிங்கம் சொன்னது. அடுத்ததாக ஆமை வந்தது. ஆமை தனது தலையினை ஓட்டின்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்து கை கால்களை ஆட்டி கொண்டிருந்தது. இதனை பார்த்த குள்ளநரி என்ன சொன்னது தெரியுமா? அரசே, எனக்கு ஆமை யோகா செய்வது போன்று காட்சியளிக்கிறது, உங்களுக்கு எவ்வாறு தெரிகிறது என்று குள்ளநரி நக்கல் அடித்து கொண்டிருந்தது. இதனை கேட்ட ராஜாவும், ஆம், எனக்கும் அவ்வாறு தான் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்ததாக முயல் வந்தது. முயல் தனது காதுகளை ஆட்டிக்கொண்டு துள்ளி துள்ளி குதித்து நடனம் ஆடியது. பரவாயில்லை, சொல் அப்படி என்றது சிங்கம். அடுத்ததாக மேடையின் அருகே யானை வந்து நின்றது. யானை தனது தும்பிக்கையை சுழற்றி மேலும் கீழும் அசைத்து தனது கால்களை அசைத்து நடனம் ஆடியது. இதனை பார்த்த சிங்கம் ராஜா, யாருக்கும் நடனம் ஆட தெரியவில்லை, நான் ஆடுகிறேன் பாருங்கள் அப்படி என்று அப்படின்னு முழங்கிக்கிட்டு அழகாக கை கால்களை அடித்து கிப் கப் டான்ஸானை ஆடியது. இதனை பார்த்த அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தினர். சிங்கம், யாருக்கும் நடனம் ஆட தெரியவில்லை, நான் தான் அழகாக நடனம் ஆடினேன், நான் ஆடிய நடனத்தை இங்கு யாராலும் ஆட முடியாது, எனவே இந்த போட்டியின் வெற்றியாளர் நான் தான் என்று பெருமிதத்துடன் சொன்னது. இதனை கேட்ட குள்ளநரி, அரசே, நீங்க தான் போட்டி வச்சிங்க, நீங்களே எப்படி போட்டியில் வெற்றியாளர் ஆக முடியும்? நான் தான் வெற்றியாளர், என்னை வெல்ல யாரும் முடியாது, நான் தான் இந்த காட்டின் ராஜா, நான் தான் இந்த டான்ஸின் வெற்றியாளர், எனக்குத்தான் சிறந்த டான்ஸாளர் அப்படிங்கிற பட்டமும் கிடைக்கும், எனக்குத்தான் அந்த பெரிய தேன் பாட்டிலும், நான் சென்று வருகிறேன் அப்படின்ட்டு போயிட்டு. இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கி, அதிகாரம் கையில் இருந்தால் தகுதி இருந்தாலும் கூட வெற்றி பெற முடியாது. இருந்தாலும் கூட இதனை அறிந்தும் கூட முயல், குரங்கு, ஆமை, யானை அனைத்தும் போட்டியில் கலந்து கொண்டதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆமாம் குழந்தைகளே, பள்ளியில் நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவது முக்கியமல்ல, பங்கேற்பது தான் முக்கியம். அனைத்து குழந்தைகளும் பள்ளியில் நடைபெறும் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.